பயன்படுத்துது. அவனை இரவும் பகலும் அவனை கூக்குரலை செய்கிறது. அவனை சங்கிலி போட்டு கட்டுகிறார்கள். கவனிக்கணும். அவன் கூக்குரிட்டு அழுகிறதை பார்க்கிறோம். அவன் தன் கல்லுகளினாலே அவன் காயப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக இரவும் பகலும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குடித்து வெறித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனைவியை போட்டு அடிக்கிறான், பிள்ளைகளை போட்டு அடிக்கிறான், கொலை செய்கிறான். அவன் என்னைக்கு பார்த்தோம் என்னன்னா என்ன செய்கிறான்னு தெரியல. ஏனென்றா உள்ள என்ன இருக்கிறது? ஆவிகள், ஏராளமான பொல்லாத ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், சந்தோஷத்தை கெடுக்கிற ஆவிகள், இளைப்பாறுதலை இல்லாதபடி மனிதனை இன்றைக்கு பாருங்க எல்லா பேய்களும் எங்க வந்துருது? மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள வந்து நம்ம குடியிருக்கிறது இல்ல. ஒரு மனுஷனுடைய இருதயத்துல 6000 பிசாசு. எத்தனை ஆயிரம்? 6000. நமக்கு நம்ம ஒரு சபையில ஒரு 10 பேர் இருந்தா ஒற்றுமையா இருக்க முடியலையே. சபையில 100 பேர் இருந்தா ஒற்றுமையா இருக்க முடியல. சண்டை வருது இல்ல, பிரிவினை வருது இல்ல. அவன் பிடிச்சு விட்டு அவன் பிடிச்சு. ஆனா 6000 பிசாசுக்கு ஒரு நாள் சண்டை வரல. 6000 பிசாசுகளுக்கு என்ன இல்ல, ஒரு நாள் சண்டை போட நீ பெரியா நான் பெரியா ஒன்னா இருந்து ஒற்றுமையா இருந்து அவனுடைய தீம் என்னது? யாரை அழிக்குது? மனுகுலத்தை அழிக்கிறது. அது இளைப்பாறுதல் செய்கிறது. ஆனா மனிதனை இளைப்பாறுதல் இல்லாமல் அணைய வைக்கிறது, குடிக்க வைக்கிறது, விபச்சாரம் பண்ண வைக்கிறது, வேசித்தனம் பண்ண வைக்கிறது. மனிதனின் நிம்மதியை கெடுத்து அவனை காயப்படுத்தி அவனை குற்றியலாக்குறது. இரவும் பகலும் கூக்குரலுகிற எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு கூக்குவிட்டு அழுது கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அநேகருடைய இருதயத்தில் பிசாசு குடிக்கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீடர்களிலே ஒருவன் யூதாஸ். அந்த யூதாஸ் பண ஆசை உள்ளவனாக இருந்தான். ஆனா அவனுக்குள் பிசாசு தூண்டினான். வேதம் சொல்லுகிறது யூதாசனுடைய இருதயத்தை பிசாசு தூண்டினான் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது பிசாசு நுழைந்தான் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது பிசாசு யூதாசு பிசாசாகவே மாறிவிட்டான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், உங்களில் ஒருவன் யாரா இருக்கிறார்? பிசாசா இருக்கிறார். அந்த அப்பத்தை திருவிருந்து அப்பத்தை பந்தி அந்த அப்பத்தை வாங்கும் பொழுது பிசாசம் உள்ளத்தில் நுழைறான். பாத்தீங்களா? அவன் போனான். நிலை கவனிச்சு பாருங்க. அவன் போன 30 வெள்ளிக்காசை வாங்கினான். இயேசுவை காட்டி கொடுத்தான். முடிவு என்ன தெரியுமா? பிசாசு உள்ள போன முடிவு என்ன தெரியுமா? நாண்டு கொண்டு செத்து போனான்.